வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த வருஷத்துல நீங்க இந்த வருஷம்ங்கிறது வந்து மகர ராசிக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் தீரும் சூழ்நிலை ஏற்படும். கடந்த 8 வருஷமா 10 வருஷமா அவமானத்தினால சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு நீங்க வியாபாரியா இருந்தா வியாபாரத்துல லாபம் இல்லாம இருக்கும். இப்போ அந்த லாபத்தை சம்பாதிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்காரு. கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, அதாவது காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இது குருவின் பார்வையில் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. சனியுடைய 10ஆம் பார்வையும் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைக்கு கிடைக்கிறது. இந்த வருஷத்துல மேஜர் கிரக பயிற்சி அப்படின்னு கேட்டால் 2 கிரக பயிற்சி இருக்கு. ஒன்று வந்து குரு பயிற்சி இருக்கு, மற்றொன்று ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி வந்து டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் நடக்கிறது. அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் அதையும் சேர்த்து தான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுக்கு நடுவில் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இந்த குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பது சந்திரன் தான். சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. குரு பயிற்சி ஜூன் 1, 2026 இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து டேட் டோட்டல் நம்ம இப்போ வந்து நியூமராலஜி சேர்த்து பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால சொல்கிறோம். 2026 10ஆம் நம்பர் வருது. 2 + 2 + 6 10 வருது. இதனுடைய கூட்டுத்தொகை 1, அதாவது சூரியனுடைய நம்பர். அதனால் இந்த வருஷம் வந்து பல தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பல பேருக்கு வந்து தங்களுடைய தந்தை மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரக நிலவரம். உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 12 ராசிக்குமே ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புள்ள வருஷமாக இருக்கு. அதனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 என்ன பலன்களை வாரி வழங்க போறதுன்னு பார்க்க போறோம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும். இத்தனை நாளா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் மனசுல ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. இது பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணக்கூடாதா, இப்படிங்கிற தடுமாற்றம் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே மாற்றங்களை தரக்கூடிய, தெளிவை தரக்கூடிய ஒரு நல்ல ஆலோசகர் உங்களுக்கு மாட்டுவார். ஒரு நண்பர், அவர் வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ஒரு குருமாராக இருக்கலாம், இல்லை ஒரு நண்பனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர், ஏன் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், உங்ககிட்ட வேலை பண்ணுறவனாக இருக்கலாம். சார் இதை இப்படி பண்ணாதீங்க சார், இப்படி பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் சார்னு
உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அவனுக்கு இருக்குது. அதனால் இந்த வருஷங்கிறது வந்து மகர ராசிக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கு ஒரு நல்ல அட்வைசர், ஒரு நல்ல குரு அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய திருமணம் சார்ந்த உறவில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷ பிற்பகுதியில் நற்செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த வருஷத்தில் நீங்கள் சில தெய்வ வழிபாடுகளை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வச்சுருப்பாங்க. ஏன் நீங்களே கூட பிரார்த்தனையை செலுத்தாமல் வச்சுருக்கலாம். அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றும் சூழ்நிலை ஏற்படும். அதாவது இந்த காவடி எடுக்கிறது, இல்லாட்டி மொட்டை போடுறது, இதெல்லாம் ஏதாவது பிரார்த்தனை இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்தில் அதை பண்ணி முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. லாபங்கள் பெருகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மூத்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உங்களுடைய அண்ணனோ அக்காவோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை விட குறைவான சம்பளத்தில் இருக்காங்கன்னா இந்த வருஷம் அவங்க ஹையர் ஸ்டேட்டஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் தீரும் சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து, அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா சேர்த்து வச்ச சொத்து பிரிக்காமையே இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்பொழுது இந்த வருஷம் அதை பிரித்து சொத்து பாகப்பிரிவினை செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் லாபம் இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த லாபத்தை சம்பாதிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த வழக்குகள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த வழக்குகள், இப்போ ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஒழுங்காக பணம் கட்டலைன்னா ஜிஎஸ்டி ஃபைன் போடுவாங்க. அதில் நீங்கள் ஏதாவது கிளைம் போட்டிருந்தீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக அவமானத்தினால கடந்த 8 வருஷமா 10 வருஷமா அவமானத்தினால சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு அவமானம் விலகி மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு காலையில் பித்ருக்கடன் முடிச்சுட்டு சாயந்தரம் அந்த பிரத்யங்கரா தேவி கோயிலில் நடக்கக்கூடிய நிகும்பல யாகத்தில் பங்கெடுத்துக்கோங்க. அங்கே நடக்கக்கூடிய அந்த மிளகாய் வற்றல் யாகத்தில் பங்கெடுத்துக்கிட்டு அம்மனின் அருளை பெறுங்கள். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026வது ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.